அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூ ஏல வந்து பார்த்தோம்னா, குரூப் டூவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 82 ப்ளஸ் போஸ்ட் இருக்கு. ஒன்று 2ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1188 பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கு. சரிங்களா? ப்ளஸ் போஸ்ட் 1188 போஸ்ட் இருக்கு. இப்போ டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு வேக்கன்சியில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 645 சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 625 ஆட் பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1270 போஸ்ட் வந்து பார்த்தோன்னா விட்டுருக்காங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது மெயினாக நம்ம படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 2வே நீங்கள் கவர் பண்ணி படிச்சிருங்க. சரிங்களா? 2வே கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான். ஓகேவா? எல்லா சப்ஜெக்டும் நம்ம புதுசாக ஒன்றும் படிக்க போகிறது கிடையாது. மேக்சிமம் ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா தெரிஞ்ச டேட்டா தான் இருக்கும். சரிங்களா? 40% 100ல் 40% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச டேட்டாவாக தான் இருக்கும். மீதி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 60% இருக்கு. சரிங்களா? 60% அப்படிங்கும்போது நம்மளுடைய மெட்டீரியல் உங்களுக்கு தாராளமான மெட்டீரியல் தான். சரிங்களா? மெட்டீரியல் இல்லாத மேட்டரே கிடையாது. இப்போ பார்த்துருவோம் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு டெஸ்ட் சீரியஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கும்போது 2 ஆங்கிள் போட்டிருக்கோம். இப்போ 2 ஆங்கிள் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென் அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸு. இந்த பென் அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் சீரியஸு. 2A படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2D அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸ் தான். சரிங்களா? 2Aவை பொறுத்தளவு 2D டெஸ்ட் சீரியஸ் போடுறோம். 2வை பொறுத்தளவு பென் சீரியஸ் போடுறோம். பென் அப்படிங்கிறது சிம்பிளே வச்சிருக்காங்க. பக்காவான சிம்பிள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் எவால்வேட் நவ். அதாவது நமக்கு சரியான நேரம், எதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சரியான நேரம் இதுதான் அப்படிங்கிறத வச்சு தான் பென் அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்காங்க. அப்போ பென் அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸில் ஓவரால் கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா 82 போஸ்ட் விட்டுருக்கான். இப்போ 82 போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 2க்கு. 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1188 அதாவது 1188 வேக்கன்சி. சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? நியூ பேட்சஸ் அப்படிங்கும்போது 2க்குமே நியூ பேட்ச் இருக்கு. அப்போ நியூ பேட்ச் அப்படிங்கும்போது ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் எப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30வது தேதி 30/11/2025 இப்போ தான். சரிங்களா? கம்மிங் சண்டே நம்ம போடுறோம். 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் உண்டு, ஆஃப்லைனும் உண்டு, ஆன்லைனும் உண்டு. 2 பக்கமே இருக்கு. 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30/11/2025 கம்மிங் சண்டே தான். சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், பென் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தான். டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ப்ளஸ். சரிங்களா? 28க்கு மேலே டெஸ்ட் போடுறோம். இதுவே உங்களுக்கு போதுமான டெஸ்ட் தான். சரிங்களா? சப்ஜெக்ட் எப்படி உடைச்சிருக்காங்க பாருங்க. நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய யூனிட் கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட் இருக்கு. சரிங்களா? 7 யூனிட் தான். சரிங்களா? 7 யூனிட் பெருசாலாம் எடுக்க வேண்டாம். 7 யூனிட் தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டெஸ்ட் ஷெடியூல் போடும்போது 5th யூனிட் போடுறோம். 5th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் இன் தி இந்தியன் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடை பற்றியும் கான்ஸ்டியூஷனை பற்றியும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு தரவாக படிச்சிருப்போம். அது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் மாடலில் படிச்சிருப்போம். இங்கே அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக எழுதுறோம். வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எழுதுகிற ஸ்பீடு வந்துருச்சுனாலே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டெஸ்ட்டு எவ்வளோ மார்க் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ இது எத்தனாவது யூனிட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டாக வருது. அதை இங்கே நம்ம இங்கே சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்குக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஒரு 40 மார்க்குக்கும். இந்தியன் எக்கனாமி அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எதில் வருதுன்னா 7வது யூனிட்டாக வருது. அப்போ அது வந்து எவ்வளோ மார்க்கு போடுறோம்னா 40 மார்க்குக்கும். அதே மாதிரி ஜியாகிரஃபியா எவ்வளோ மார்க்குக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 40 மார்க்குக்கும். தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்குக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது ஒரு 40 மார்க்குக்கும் டெஸ்ட் போடுறோம். அப்போ டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிட்டும் 3rd யூனிட்டும் அதாவது பாலிட்டியும் சோசியல் இஷ்யூவும் 2ம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட். சரிங்களா? இதுல செக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அதாவது செக்ஷன் வைஸ் அப்படிங்கும்போது பாலிட்டியிலே கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ்ல ஒரு 3 டெஸ்ட் போடுவோம். அப்போ இது 2யும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்.
ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் எக்கனாமியும். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 டெஸ்ட்டும் இந்தியன் எக்கனாமியில் ஒரு 3 டெஸ்ட்டும். அப்போ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் ஒரு 3 டெஸ்ட். அப்போ இது 3 சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக போடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் சொசைட்டியும் சயின்ஸ் அண்ட் டெக்கும். அப்போ தமிழ் சொசைட்டியில் ஒரு 3 டெஸ்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கில் கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்ட். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் அடிப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் அடிப்போம். நமக்கு கிட்டத்தட்ட இந்த 4 டெஸ்ட் போடும்போதே பாலிட்டியில் ஒரு 4 டெஸ்ட் போடும்போதே நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். சரிங்களா? 4 டெஸ்ட் போடும்போது இண்டிவிஜுவலாக போட்டே வரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேர்க்குறோம். சரிங்களா? இங்கே 2, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2 அப்படி சேர்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்க 22 டெஸ்ட் மொத்தம். 22 + 3 + 2 + 1 ஃபுல்லு. கட்டாய தமிழ் ஒரு டெஸ்ட் போடுவோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 28 டெஸ்ட் போடுறோம். சரிங்களா? இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு போஸ்டிங் வாங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தரமான கொஷினாக இருக்கும். சரிங்களா? தரமான கொஷினாக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம மெமரி பண்ணிட்டு போடுறதான். ஓகேவா? பெரிய ஒரு கஷ்டமான ஒரு மேட்டர்லாம் கிடையாது. சரிங்களா? மெமரி பண்ணிட்டு நம்ம அடிக்கிறோம். ஓகேவா? இதில் பாருங்க ஃபியூச்சர்ஸ். இப்போ டெஸ்டோடைய பென் 2.0 இந்த டெஸ்டோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சொன்னதான் கிட்டத்தட்ட ஒரு 28 டெஸ்ட் போடுறோம். இந்த 28 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்கு, ஆஃப்லைன்லேயும் இருக்கு. அப்போ போத்லேயும் இருக்கு. சரிங்களா? அவைலபிள் இன் போத், ஆன்லைனும் உண்டு, ஆஃப்லைனும் உண்டு. இதில் மொத்தமாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் த சிலபஸ், மொத்த சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? வித் கரண்ட் அஃபேர் ஒரு கொஷினும் ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யூனிட் வைஸாகவும் டெஸ்ட் போடுவோம், செக்ஷனலாகவும் போடுவோம், ஃபுல் லென்த்தாகவும் போடுவோம், ரிவிஷனும் உண்டு. சரிங்களா? அதான் நமக்கு இந்த ஷெட்யூல் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். சரிங்களா? ஒரு கொஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கரண்ட் அஃபேர், இந்த கொஷினுக்கு இப்படி தான் கரண்ட் அஃபேர் ஆட் பண்ணணும், இந்த கொஷினுக்கு இந்த கரண்ட் அஃபேரை போட்டால் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல நிறைய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ்பர்ட்டை வச்சு ஒரு டீம் இருக்கு. சரிங்களா? அந்த டீமை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணுவோம். சும்மா எல்லாத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது நம்ம திருத்த முடியாது. சரிங்களா? அப்போ எல்லாத்தினாலையும் திருத்த முடியாத போது டீம் ஒர்க்காக வச்சு பார்த்தோம்னா திருத்தி உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பான். சரிங்களா? கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன தப்பு பண்ணுறோம், சரிங்களா, என்னென்ன தப்பு பண்ணுறோம், இதை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் 2வை பொறுத்தளவு 1-to-1 ஃபீட்பேக் தான். சரிங்களா? ஆஃப்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேப்பரை கொண்டு வந்தீங்கனாலே அந்த ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ 2வது டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டு முடிச்சிட்டாங்கனாலே செகண்ட் டெஸ்ட்டோட மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அப்போ 3rd டெஸ்ட் போடும்போது என்னன்னா செகண்ட் டெஸ்ட் முடியும் போதே 3rd டெஸ்ட்டோட மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கைடன்ஸ் அதே மாதிரி தான் பக்காவான கைடன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கைடன்ஸே நம்ம தமிழ்நாட்டில் யாருனாலே கொடுக்க முடியாது. சரிங்களா? பாருங்க அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு புக்கு தான். சரிங்களா? புக்கு பாருங்க பக்காவான புக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பென் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிட்டோம். ப்ராக்டிஸ் எவாலுவேட் நவ். இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரம். இதுதான் புக்கு. பேனா நம்ம எழுத போகிறோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனா சிம்பிள் மாதிரி சூப்பராக போட்டிருக்கான். சரிங்களா? அப்போ புக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முன்னாடி சொன்னதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கிடைச்சிரும். செகண்ட் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எண்ட்லேயே உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டோட புக்கு கிடைச்சிரும். 3rd டெஸ்ட் போடுறீங்கன்னா அதே மாதிரி தான் 3rd டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புக் கிடைச்சிரும். அப்போ ஒரு டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது கையில் கொடுத்துருவாங்க. சூப்பரான மெட்டீரியல் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம சொன்னது தான். இப்போ ப்ரியார் டு ஈச் டெஸ்ட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். 2வது பாருங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வில் பி டெலிவர்டு பை அவர் எக்ஸ்பர்ட். உள்ளதே நம்ம எக்ஸ்பர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸை பற்றின டெலிவர் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கொஷின் புக்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஃபார் எவ்ரி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுக்குமே மெட்டீரியல் உண்டு. அடுத்து பாருங்க டெஸ்ட் பேப்பர் வில் பி எவாலுவேட்டட் பை த அவர் எக்ஸ்பர்ட். நல்ல எக்ஸ்பர்ட்டான பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருத்துறாங்க. அப்போ 1-to-1 ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒன்று.
சரிங்களா. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது இங்கே தான் நம்மகிட்ட தான் இருக்குது. சரிங்களா. மித்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக குரூப்பாக வச்சு மொத்தமாக எவால்வேட் பண்ணி கொடுத்துருவான். சரிங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. 1 to 1. சரிங்களா. டைரெக்டாக நீங்கள் அங்கே மெயின்ஸ் நீங்கள் அங்கே எழுதும்போது எப்படி எழுதுவீங்களோ அது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவும் கொடுத்துருவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியல் வில் பி இஷ்யூட். மெட்டீரியல் நமக்கு எப்பவுமே தந்துருவோம். சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய சீரியஸ். சரிங்களா. பெண்ணுடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மெட்டீரியல் தந்துருவாங்க. பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணிடுவாங்க. பக்காவான எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபீட்பேக் தந்துருவாங்க. சரிங்களா. இதுதான் ப்ரோக்ராமு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2D அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தமே வரும் பாருங்க, டூ ஆர் டை. இப்போ டூ ஆர் டை அப்படிங்கிறது செய் அல்லது செத்து முடி அப்படிங்கிறோம். சரிங்களா. டூ ஆர் டை. அப்போ நமக்கு டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட்டாக 30க்கு மேற்பட்ட டெஸ்ட் போடுறோம். 2A பொறுத்தளவு சிபிடி தான். சரிங்களா. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நமக்கு இருக்க போகுது. அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. 1 செகண்டு. இந்த மாதிரி ஷெட்யூலை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 14 டெஸ்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 14 டெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த 14 டெஸ்ட்ல எப்படி வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். 1 செகண்டு. 14 டெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 2 3 4 மொத்தமா 14 டெஸ்ட் போட்டுருவீங்க. 15வது டெஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. 15வது டெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த 1வது டெஸ்ட்டும் 2வது டெஸ்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15வது டெஸ்டா ஃப்ரேம் ஆகுது. ஒன்னாச்சா. 2வது பாருங்க, 3வது டெஸ்ட்டும் 4வது டெஸ்ட்டும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 16வது டெஸ்டா ஃப்ரேம் ஆகுது. அப்போ 5 6 சேர்த்து 17ஆகவும், 7 8 சேர்த்து 18ஆகவும், 9 10 சேர்த்து 19ஆகவும், 11 12 சேர்த்து 20, 13 14 சேர்த்து 21. அப்போ 14 டெஸ்ட் ஓவராலாக நீங்கள் 1 போட்டு வரீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்க. 2 டெஸ்ட்டாக படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கவரேஜ் ஸ்ட்ராங்னஸ் கிடைச்சிடும். சரிங்களா. நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அப்போ மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 டெஸ்ட் ஆயிரும். அப்போ 21 டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22வது டெஸ்ட். 22வது டெஸ்ட் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இங்கே பாருங்களேன். அப்போ 22வது டெஸ்ட் 1லிருந்து 4 வரை. அப்போ ஃபர்ஸ்ட் 1 1 போடுறீங்க, 1 2 போடுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடிய 4. அப்போ முதல் 4 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது டெஸ்ட்டாக போடுவீங்கன்னா 22வது டெஸ்ட்டாக போடுவீங்க. அடுத்த பாருங்க 5வது இருந்து கிட்டத்தட்ட 9வது வரைக்கும். அப்போ 5 6 7 8 9 இதையும் சேர்த்து மொத்தமாக எத்தனாவது டெஸ்ட்டாக போடுவீங்கன்னா 23வது டெஸ்ட்டாக போடுவீங்க. அடுத்த பாருங்க 24வது டெஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னா 10 11 12 13 14. அப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 24வது டெஸ்ட்டாக போடுவீங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஆனா இதுக்கு அப்புறமும் டெஸ்ட் இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்களேன். 1லிருந்து 7 வரை. அப்போ 1வது இருந்து கிட்டத்தட்ட 7வது வரைக்கும் அடுத்த செட்டு ஃப்ரேம். சரிங்களா. 1லிருந்து 7 வரை எத்தனாவது டெஸ்டா போடுவீங்க அப்படின்னா 25வது டெஸ்டா போடுவீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8லிருந்து கிட்டத்தட்ட 14 வரைக்கும் இருக்கக்கூடியதை 26வது டெஸ்டா போடுவீங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் வாங்கியாச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா. அதான் போட்டிருக்கோம். அடுத்த பாருங்க 27வது டெஸ்ட் ஃபுல்லு, 28 ஃபுல்லு, 29 ஃபுல். இதுல ரெடி ஆகாதவங்க எதுலையுமே ரெடி ஆக முடியாது. சரிங்களா. இதுதான் பக்காவான ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் 1 1 போடுறீங்க, 1 2 போடுறீங்க, 2 2 போடுறீங்க, அப்புறம் 4 4 போடுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 5 இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம போடுறோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க இதே ஷெட்யூல் தான் இங்க அப்படியே கொஞ்சம் பிரீஃபா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்கு. சரிங்களா. இப்போ யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 கொஷின் இருக்கு. அடுத்தது யூனிட் 3ல சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கொஷின் இருக்கு. அடுத்த 4th யூனிட் தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின் இருக்கு. யூனிட் 5ல ஜியோகிராஃபி இருக்கு. அதுல 25 கொஷின் இருக்கு. அடுத்து பாருங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் இருக்கு. அப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷினுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த 200 கொஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி ஐட்டம் தான்.
அதில் 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்காக இருக்கும். சரிங்களா, அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அப்போ கிட்டத்தட்ட இந்த 50 கொஷின் நீங்கள் போடும்போது எவ்வளோ ஹார்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ஸ் இதில் போயிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு போயிடும். மீதி இருக்கக்கூடிய 150 கொஷின் 1.5 மணி நேரத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா இங்கே எல்லாமே ரீசனிங்கு. ஜென்ரல் மேக்ஸாக இருந்தால் நம்ம ஆடுக்கு அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ ரீசனிங் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நமக்கு இழுத்துரும். சரிங்களா, ஆனால் ஆன்சரு பக்காவாக வரும். மீதி இருக்கக்கூடியது 1.5 மணி நேரத்தில் ஒரு 150 கொஷின் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின் இருக்கு. சரிங்களா, 30 + 45 75 95 115 125 150 + ஒரு 50 200 கொஷின் இருக்கு. ஓகேவா, இந்த டெஸ்ட் ஷெட்யூலு அப்படியே இங்கே வருது. சரிங்களா, இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 14, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 14, யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 இருக்கு. இதில் ஒரு 14, இதில் ஒரு 14 இப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கும்போது 7 7 7 7 7 வந்துடும். அடுத்த பாருங்க ரிவிஷன் டெஸ்ட் 2 அப்படிங்கும்போது 3 டெஸ்ட்ல எல்லாமே ஃப்ரேம் ஆகுது. ரிவிஷன் டெஸ்ட் 3 அப்படிங்கும்போது 2 டெஸ்ட் ஆயிரும். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது 3 டெஸ்ட், எல்லாத்துலயுமே ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது அப்படியே பக்காவா இருக்கும். சரிங்களா, இதுதான் நமக்கு டெஸ்ட் ஷெட்யூலு. இதோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் டைல ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30+ டெஸ்ட் போடுறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி தான். சரிங்களா, சிபிடி அப்படிங்கும்போது எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் போடுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபீட்பேக் அதே மாதிரி தான். சரிங்களா, என்னென்ன ஃபீட்பேக் நமக்கு தரணும் அப்படின்னா பக்காவான ஃபீட்பேக் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டியது என்ன கற்றுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். ஏன்னா 200 கொஷின் 50 மார்க்ஸ் மேக்ஸ் ரீசனிங் வரனால மீதி 150 கொஷின் இருக்கு. அந்த 150 கொஷினை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1.5 மணி நேரத்தில் கவர் பண்ணணும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நீங்கள் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி புக்கு அதே மாதிரி தான். 2Dயை பொறுத்தளவு அதாவது 2Aவை பொறுத்தளவு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கும் நமக்கு உண்டு. சரிங்களா, 2Aவை பொறுத்தளவு புக்கு உண்டு. டெஸ்ட் நம்பர் 1 2 3 4 எல்லா டெஸ்ட்டுக்குமே டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதான் நமக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2Dயோட ப்ரோக்ராம் இப்போ நம்ம சொன்னதே தான். பாருங்க, ப்ரியர் டு ஈச் டெஸ்ட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட், மெட்டீரியல் தந்துடுவாங்க. அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே சரிங்களா, நமக்கு ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்டேஸில் கிளாஸஸ். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெஸ்ட் போட போகிறீங்களோ அதோடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் எழுதலாம், இப்படி எழுதுனா நமக்கு மார்க் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளாஸ் நமக்கு போட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ அடுத்த டெஸ்ட் என்ன போட போகிறீங்களோ அதோடைய கிளாஸு சாட்டர்டேயில் கிடைக்கும். சரிங்களா, அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. எந்த டெஸ்ட்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா, எப்போவுமே நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பான். நீங்கள் எப்போ நீங்கள் டெஸ்ட்டை பற்றின டவுட் என்ன டவுட்டு கேட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எந்த ஒரு கூச்சமும் நீங்கள் பட வேண்டியதில்லை. சரிங்களா, நமக்கு இந்த மாதிரி கேட்குறக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, நமக்கு தேவை போஸ்டிங்க்கு என்ன பண்ணணுமோ நம்ம படிக்கணும். சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. அடுத்த பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் கிளாஸ் ஆகட்டும், நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, 2Aக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை லைட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்க. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ, அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போத்து 2க்கும் சேர்த்து நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம் ஃபீஸு. சரிங்களா, ஃபர்தரான உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா, என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய பிரான்ச்சு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராம்நாடு, மதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி. சரிங்களா, நீங்கள் எந்த டவுட்னாலும் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எல்லா கான்டாக்ட் நம்பரும் உண்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபு தான். பாருங்க, இருக்கிற பிரான்ச்சு எல்லா பிரான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது 2Aக்கு மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, 2Aவை பொறுத்தளவு லேப் ஃபெசிலிட்டி தூத்துக்குடியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலும் இருக்குது,
அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்குது, சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் தென்காசி. சரிங்களா, எல்லா பக்கமே லேப் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு, எப்போ என்ன டவுட்னாலும் டெஸ்ட்டு போடும்போது உடனுக்குடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்போ லேபு தான் உள்ளதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான விஷயம். சரிங்களா, இதில் நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் போடும்போது நம்ம எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. சரிங்களா, எல்லா பக்கம் லேப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆன்லைன் படிக்கிறவங்களாகட்டும், ஆஃப்லைன் படிக்கிறவங்களாகட்டும். ஆன்லைனில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் லேபில் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம போட முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு நியர்பை என்ன சென்டர் இருக்கோ, சரிங்களா, தூத்துக்குடினா உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ, தூத்துக்குடி இருக்கீங்கன்னா தூத்துக்குடி வந்து போடலாம். இப்போ மதுரையில் இருக்கீங்க, திருநெல்வேலி இருக்கீங்கன்னா அங்கே நியர்பை என்ன நமக்கு கிளாஸஸ் இருக்கோ, எந்த சென்டர் இருக்கோ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, அதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆன்லைன் கிளாஸு. சரிங்களா, ஆன்லைன் கிளாஸு ஃபுல் ஷெடியூல் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, எல்லாமே சொல்லியாச்சு. 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸாக கொடுத்துருவோம், நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா, நைட்டு தூக்கம் வரல, திடீர்னு நம்ம படிக்கணும் போல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃப்லைனாக இருந்தால் நமக்கு 12 மணிக்கு கிளாஸுக்கு போக முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு என்ன பண்ணலாம்னா வீடியோ போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, சூப்பரான கிளாஸ் தான். ஓகேவா, நமக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ படிச்சுக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குலாகவும் இருக்குது. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குலாகவும் இருக்குது. கிளாஸஸ் எல்லாம் எப்போவுமே நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தான். சரிங்களா, நம்மளை மாதிரி இங்கே மாதிரி நமக்கு கிளாஸ் எங்கேயுமே கிடையாது. சரிங்களா, எல்லாமே எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் தான். ஓகேங்களா, இதை நம்ம சொல்ல வர்றது என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 30/11/2025 கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கிளாஸ் ஓப்பன் ஆகுது. அதாவது ஓப்பன் டு ஆல், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன டவுட் இருக்கோ, இன்ட்ரோ கிளாஸில் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளாரிட்டிஃபை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. சரிங்களா, மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க. எக்ஸ்பர்ட் எல்லாருமே எக்ஸ்பர்ட்டும் நிறையா இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட், தேங்க்யூ.